நம்ம குழம்பு செய்கிறத விட சூப்பராகவே இருக்கும். சாப்பாடு நல்லா தான் இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணல. எல்லா பாயிண்ட் சாப்பாடு சோறு அடிக்கல இது அடிக்கல. எனக்கு விட்டு ஒரு காய் பண்ணேன்.
ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கனில் பார்த்தீங்கன்னா இது உப்பு கறின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன். கொஞ்ச நாளாகவே வீடியோ போட முடியல, சில பல காரணங்களால் என்னால் சரியாக தொடர்ந்து வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் உப்பு கறி. ஸோ காய்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா சிக்கன் ஹீட்டு, நல்லெண்ணெய் போட்டால் கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்குன்றதுனால நல்லெண்ணெய் போட்டுங்க, நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா ஒரு 10-12 உங்கள் காரத்துக்கு எவ்வளோ போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணோம்னா பக்காவாக இருக்கும். இது சிக்கன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா என்ன பண்ணோம்னா நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா கூட அடி பிடிச்சிரும். அதனால் நீங்கள் லைட்டாக கலரி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டோம்னா இன்னும் சூப்பராகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கலராக பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே தெரியும். ஸோ நல்லா அப்படியே ரோஸ்ட் ஆகும் நல்லா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி காமிச்சாருன்னா பண்ணால் சூப்பராக இருக்கும். சரிங்க, பார்த்தீங்களா கிளியராக இருக்குது பாருங்களா. இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா ஓகே, சூப்பராக இருக்கும். உப்பு காரத்தை செக் பண்ணிக்கோங்க, உப்பு இல்லைன்னா லைட்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் வீடியோ. பாருங்க, பார்க்கவே செம்மையாக இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம். ஒரு மிஞ்சி போன ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகபட்சம் டைமில் நம்ம செஞ்சிடலாம். நம்ம குழம்பு செய்கிறத விட சூப்பராகவே இருக்கும். ஸோ ஓகே காய்ஸ், இதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. கொதன்னு கொதிக்குதுங்க, வாசனை தூக்குதுங்க, செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. இன்னைக்கு ஒரு புடி